சரிங்க பாஸ். நம்ம நியூஸ் கிரிக் சேனல்ல இருந்து சூப்பரான டெஸ்ட் டீம் அப்டேட் வந்திருக்கு. இங்கிலாந்துல நடக்க போற டெஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம பயங்கரமான டீமை செலக்ட் பண்ணிட்டாங்க. கேளுங்க பாஸ். 5 முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. கேட்டு ஷாக் ஆகிடுவீங்க. புது சீரீஸ், நம்ம புது கேப்டன் எல்லாமே ரெடி. IPL 2025 முடிஞ்சதும் நம்ம இந்திய டீம் வெள்ள ஜெர்சில இங்கிலாந்து வெளுக்க போறாங்க பாருங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம 15 சிங்கங்கள் யார் யாருன்னு தெரியுமா? நம்ம புது கேப்டன் யாருன்னு யூகிக்க முடியுதா பாஸ்? 5 முடிவுகள் இருக்கே, கேட்டு அப்படியே ஆடி போயிருவீங்க. சொல்றேன் கேளுங்க. இங்கிலாந்துக்கு எதிரா 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ். நம்ம இந்தியா இங்கிலாந்து போறது, அங்க போய் விளையாடுறதே ஒரு கெத்து இல்ல பாஸ். பாக்குறதுக்கே செம ஜாலியா இருக்கும். நம்ம இந்திய டீம்ல 15 பேர் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். கௌதம் கம்பீரும் நம்ம அஜித் அகர்கரும் சேர்ந்து தான் இந்த டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் பாஸ். புது டெஸ்ட் கேப்டன் யாருன்னு தெரியுமா? நம்ம சுப்மன் கில் தான் பாஸ். போன ஒரு வாரமா 10 நாளா இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து வந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா இது நல்லாவே தெரியுது. நம்ம சுப்மன் கில் தான் இனிமே டெஸ்ட் கேப்டனா. இந்த IPL 2025ல குஜராத் டைட்டன்ஸுக்கு வேற லெவல்ல ரன் அடிச்சு கேப்டன்சியும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு நம்ம பையன். துணை கேப்டன் யாருன்னு இன்னும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு பாஸ். ஆனா ரிஷப் பண்ட் பேரு அடிபடுது. அவரோட IPL பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சொதப்பலா இருந்தாலும் டெஸ்ட்ல நம்ம டீமுக்காக நல்லா விளையாடி இருக்காருல்ல. நம்ம KL ராகுலுக்கும் பும்ராவுக்கும் இப்போதைக்கு கேப்டன் பதவி இல்லையாம் பாஸ். இது கன்ஃபார்ம் நியூஸ். டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் யாருன்னு தெரியுமா? நம்ம KL ராகுல், யஷஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் நம்ம சாய் சுதர்சன் தான் களமிறங்க போறாங்களாம் இங்கிலாந்துல. கேப்டன் நம்ம சுப்மன் இனிமே 4வது இடத்துல இறங்குவாராம். நம்பர் 3ல கலக்கிட்டு இருந்தவரு நம்ம கிங் கோலி இல்லாததால நம்ம பிரின்ஸ் சுப்மன் இனிமே 4வது இடத்துல ஆட போறாரு. நம்பர் 5 இடத்துக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க பாஸ். நம்ம தேவ்தத் படிக்கல் இருக்காரு, துருவ் ஜுரேல் இருக்காரு, சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு, ரஜத் படிதார் வேற இருக்காரு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரை கூட்டிட்டு போகலையாம். யார் விளையாட போறாங்கன்னு பார்க்கணும். நம்பர் 6ல நம்ம ரிஷப் பண்ட் கன்ஃபார்ம். நம்பர் 7ல நம்ம ஜடேஜா பாய் ஆல்ரவுண்டரா கலக்க போறாரு. இதுல எந்த டவுட்டும் இல்ல. நம்பர் 8ல நம்ம நீதிஷ் ரெட்டிக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம கௌதம் கம்பீருக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கான். அவர் என்ன சொல்றாருன்னா, நிதிஷ் ரெட்டி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருப்பாரு. வெளிநாடுகள்ல பவுலிங்கும் போடுவாரு. தேவைப்பட்டா பேட்டிங்கும் பண்ணுவாரலாம். ஆஸ்திரேலியாலையும் நல்லா விளையாடி இருக்காராம் நம்ம பையன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருன்னு தெரியுமா? நம்ம சிராஜ் பாய், பும்ரா பாய், ஷமி பாய் 3 பேரும் கலக்க போறாங்க. ஆக மொத்தம் இங்கிலாந்துக்கு எதிரா ஒரு யங் டீம் தான் விளையாட போகுது பாஸ். இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு புது யுகம் ஆரம்பமாகுது. நம்ம ரோஹித் சர்மா இல்ல, விராட் கோலி இல்ல, ரஹானே இல்ல, புஜாரா இல்ல, அஸ்வின் இல்ல. இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இனிமே புது பிளேயர்ஸ் தான் பார்க்க போறோம் இங்கிலாந்து சீரீஸ்ல. இந்த புது டீம் செட்டப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.